The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். படுக்கரை, சமையலறை, சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள். அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம். ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக் கொள்ளவில்லை. பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்திருக்கின்றவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார். அதை எடுத்துக் கொள்வதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவித்தார்கள். ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார். இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கை வைத்தார். இன்றையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார். அது மட்டுமல்ல, அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர் இருக்கின்றார்கள். ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது, இதை பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது? அவர் பிரபலியமானவர், அனைவருக்கும் தெரியும். உங்களைப் போல் அவரும் ஊடகவியலர். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகைகளை பார்த்தோம். என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள்? ஒரு சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினமே அவர்கள் ஜாமீனை வந்து விட்டார்கள். ஆக ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்துச் சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிவிட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இங்கே ஆட்சி நடக்குதா அல்லது ஒரு சர்வாதிகாரம் நடக்குதா என்று தெரியவில்லை. மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதான் இதை முதல் கேளுங்க, அப்புறம் அடுத்த ஏன் போறீங்க? இது எவ்வளவு உங்களுக்கு தாங்க பாதுகாப்பு? நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நீங்க எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி. பிரச்சனை ஏற்பட எழுதுறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது? ஊடகம் பத்திரிகையும் இந்த நாட்டுடைய தூண்ங்க. இவர்கள் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்திகள் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது. இதை சட்டப்பூர்வமாக நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்க கேட்கிறோம். ஆனா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாம ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி மிக மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கு என்பது இதுவே சான்று. இரண்டு முறையில் இது கொடுத்ததிலிருந்து ஏற்கனவே இதை இந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில். இதை கவன ஈர்ப்பா கொடுத்தாங்க. கவன ஈர்ப்பா எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் கொடுத்தார், முறைப்படி கொடுத்தார். அப்போ எடுக்கல.
சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பணும், உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல. கேட்டா 10 நாளா நாங்க இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புக்காகத்தான் இந்த பிரச்சனையை எழுப்புறோம். ஆக ஒரு பிரபலமான ஒரு நபருக்கு பட்டமகள் அவர் வீட்டில் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்குறாங்க. உங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம், பத்திரிகைலாம் பார்த்தோம். எவ்வளவு கொடுமையான செயல். அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குதுன்றது கேட்டோம். பதிலே இல்ல. மாத்தினா போதுமா? ஏங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஐடிவில போட்டா 15 நாள் சிறையில் அடைக்கிறீங்க. ஒரு செய்திய, நாட்டில் நிலவுகின்ற செய்திய வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை, நிர்வாகிகளை சிறையில் அடைச்சு ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம். ஒரு வீட்டுல அத்துமீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள சென்று அவர் தாயார கடுமையாக விமர்சனம் செய்து அங்க இருக்கிற பொருள் உடைச்சி சேதப்படுத்தி அங்க இருக்கின்ற பொருள் அள்ளிட்டு போறாங்க. இத கண்கூட எல்லாமே தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்திருக்குது, என்ன செக்ஷன்ல வழக்கு தொடர்ந்திருக்கிறீங்க? அவர் அன்றைய தினமே ஜாமீன்ல வெளியே வந்துட்டார. அப்படி இல்ல, இதுக்கு பின்னால யார் இருக்கிறா? அதுதான் முக்கியம். சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா பேச விட்டுருப்பாங்க. சரியான நடவடிக்கை எடுக்கல, அதனால எங்களை பேச விட மறுக்கிறாங்க. உண்மை நிலைய சட்டமன்றத்தில் பேசினா வெளியில் வரும்ல, அதனால அவர்கள் பேசி மொழிகி எங்களை அவையிலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்க. இதுதான் நிலத்தில். அதுக்கு நாங்கள் உள்ளேலாம் போகல. எங்களுடைய கோரிக்கை, ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதுல தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுதான் மிக மிக கேவலமா இருக்குது. இது எல்லா பகுதியிலும் போகுது, எல்லா மாநிலத்திலும் இது போகுது, செய்தியா நீங்க போகுது. ஆக ஒரு பிரபலமான ஊடகவியலாளருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்குது? முதலமைச்சர் சொல்ற மிகச் சிறப்பா இருக்குது, அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது, வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துறாங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, சரியான வழக்குகள் அவர் மேல் போடாம அன்றைய தினமே ஜாமீன்ல வராது. அப்படி இல்லையா? ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது. அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயக நாட்டில் வாழ முடியும்? ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும், அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேச அதிமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை சபாநாயகர் அப்பாவு நிராகரித்திருந்தார். பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று பேசியிருக்கிறார். செய்தியாளர்களின் கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.